கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். பயப்படாதே என்று மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம்.
கரம் தட்டி கர்த்தருக்கு நல்ல மகிழ்ச்சியோடு இந்த காலையில் ஆராதிப்போம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர்? ஏன் களி கூறுறேன்னா, என் ஆண்டவர் அவர் பொய் உரையாத தேவன். ஒன்று எனக்கு சொல்லிட்டாருன்னா நிச்சயமா செய்வார். என்னை பலப்படுத்துவேன்னா கண்டிப்பா பலப்படுத்துவார். என்னை சுகமாக்குவார்னா கண்டிப்பா சுகமாக்குவார். என்னை உயர்த்துவார்னா நிச்சயமா உயர்த்தியே தீர்வார். அப்படிப்பட்ட சொல்லு மாறாத ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். நான் சொல்றேன், நான் சொல்லியும் செய்யாதிருப்பேன். கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாருன்னா நம்ம ஒன்றில் நம்பிக்கையோடு இருக்கலாம். உலகமே தலைகீழானா கூட அவர் சொன்னதை எனக்காக செய்து காட்டுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். சில சூழ்நிலைகள், சில பாதைகள், பல காரியங்களை நம்மோடு பேசும் பாருங்க. ஏன்னா சில பிரச்சனைகள் நம்மோட பேசும், சில பலவீனங்கள் நம்மளோட பேசும், சில காரியங்கள் நமக்கு நேராக பேசும்போது நான் ஒன்றை சொல்லணும், கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்கிறத சொல்ல பழகணும் பாருங்க. சூழ்நிலையோடு சேர்ந்து சூழ்நிலை ஏதுவா சொல்லக்கூடாது. சூழ்நிலையில் நின்று சொல்லணும், இல்லை கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல விரும்புங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் நிச்சயமா செய்வார். அதான் பாட போறோம். சொன்ன சொல்ல காப்பாற்றுறவர் நம்ம இயேசு ஒருவர் மாத்திரம்தான். இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறாரா? எத்தனை பேருக்கு நான் இது வரைக்கும் எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சொல்லி செஞ்சிருக்கிறாரு. சொன்னதையும் இன்னும் அற்புதமாக செய்ய அவர் வல்லவர் என்று நம்புறவங்க எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு சொன்ன சொல்ல காப்பாற்றுற இயேசுவை நான் ஆராதிக்கிறேன். ஆமென். சொல்லி இணைந்து நாம் உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி வேற யாரும் இல்லை என்று ஆண்டவரை உயர்த்தி நாம சொல்லி கர்த்தரை பாடுவோம். சொன்ன சொல்ல காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிவையும் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்ல காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்ல காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை 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 வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர்ப்பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீ. நீர்ப்பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீ. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்ல காப்பாற்றும் இயேசு. சத்தமா எல்லாரும் ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்ல காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே.
சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. எத்தனை பேர் சொல்லுங்க? சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஓ ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீ. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீ. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகோபோத்தை எனக்கு தந்தீ. சொல்லுங்கள் எல்லாரும். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகோபோத்தை எனக்கு தந்தீ. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்ல காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்ல காப்பாற்றும் தெய்வம் முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை எல்லாரும் சொல்லும். ஆராதனை 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 வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்ல காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் சொன்னதை செய்ய அவர் உண்மையும் வல்லமையும் உள்ள ஒரே தேவன் அவர். எத்தனை மனுஷன் தடுத்தாலும் எனக்கான ரெகோபோத்தை கர்த்தர் நிச்சயமா திறக்க வல்லவர். நிறைய தடைகளை பார்த்துருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் மேல் பிரச்சனையை பார்த்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் நம்புங்க, எனக்காக ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் திறக்க. அவர் அந்த ரெகோபோத்தை திறந்த பிறகு வாக்குவாதம் பண்ணுறதுக்கு ஒருத்தனும் வரமாட்டான். இதுவரைக்கும் முரண்டு பண்ணவன், எதிர்த்தவன், நான் நம்மளை காலி பண்ண நினைச்சவன், அவனுக்கு முன்பாகவே கர்த்தர் தலை தோங்க பண்ணுகிற ரெகோபோத்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்குறாரு. நம்பணும். இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க நம்பணும். இன்னைக்கு அடைப்பட்டதை பார்த்துருக்கிறீங்களா? வாழ்க்கையில் ஒரு வழி அடைப்பட்டுச்சு, அடுத்தது முயற்சி செய்கிறேன், அதுவும் அடைப்படுது. ஒன்றை நீங்கள் நம்பணும், வழி அடைப்பட்டா எனக்கான ஒரு ரெகோபோத்தை திறக்கிறதுக்காக கர்த்தர் அற்புதமான வேலைகளை அவர் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை நம்புங்க. துவக்கத்தை கொடுப்பார். கையை வச்சுலங்க, எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை. எத்தனை பேர் நம்ப உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பாரா? எல்லாரும் பார்த்து நிறைய சர்வேலாம் சொல்லியிருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, நம்முடைய சரீர காரியங்களை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை பார்த்து நிறைய சர்வே கொடுத்துருக்கலாம், ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம்.
சில ரிப்போர்ட் நமக்கு சாதகமாக வரும், சில ரிப்போர்ட் நமக்கு எதிராக தான் வரும். நான் சொல்கிறேன், எல்லா ரிப்போர்ட்டையும் மாற்றி எழுதுகிற ஒரு கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அவர் எனக்காக திறக்கிற ரெகபோத் அப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை, அப்படிப்பட்ட நற்செய்தியை கேட்க பண்ண வைக்கிற ஒரு தேவன் என் கூட இருக்கிறார். இந்த தேவன் தான் என்ன பார்த்து சொல்கிறாரு, எப்பா நான் உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற கர்த்தராக இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை வேளை ஆண்டவரை பார்த்து சொல்லுவாங்க, எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற இயேசுவன் ஆராதிக்கிறேன்றவங்க கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்லுங்க, எனக்காக யாவையும் இனிதான் செய்யணும் இல்லை, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கான எல்லா காரியம், எனக்கு அந்த அறிவு வரணும் ஆண்டவரே. கர்த்தரை ஆராதிக்க வருகிறவங்களுக்கு இந்த அறிவு தான் வரணும். எனக்காக இதை செய்ய ஆண்டவர் உனக்கான எல்லாத்தையும் செஞ்சிட்டேன், எப்படிப்பட்ட வழியில நாம் போய் அதை அடையணுன்றது எனக்கு அறிவு தான் வரணும். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் இப்படி நம்ம சபை கூடி ஆராதிக்கும் போதே கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணுகிற வழியை ஆயத்தம் பண்ணுகிறது தான் இந்த ஆராதனை. பாருங்க, ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள வரும்போது நம்மளை ஆயத்தப்படுத்துறாரு. பல சிந்தனைகளோட வரலாம், பல எண்ணங்களோட வரலாம், எனக்கு வழி திறக்குமா அப்படின்ற சந்தேகத்தோட நிக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க உங்க வாயில நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். கையை உயர்த்தி எத்தனை பேர் அந்த ஆண்டவரை நம்பி ஆராதிக்கிற எல்லா உள்ளங்களும் கர்த்தரை பார்த்து சொல்லட்டும், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற எங்கள் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். எனக்காக யாம் செய்து என்னோடு நீர் இருந்து, எனக்காக யாம் செய்து என்னோடு நீர் இருந்து, நீ செய்யும் காரியங்கள் பேரி. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், நீ செய்யும் காரியங்கள், நீ செய்யும் காரியங்கள் பேரீரே. கலங்காம என்னோடு நீர் இருந்து, நீ செய்யும் காரியங்கள் பெரிதே, நீ செய்யும் காரியங்கள் பெரிதே. கலங்காம காக்கும் எங்கள் கண்மாலையே,
என்னோடு நீர் இருந்து நீ செய்யும் காரியங்கள் பெரிதே. நீ செய்யும் காரியங்கள் பெரிதே. கலங்காம காக்கும் எங்கள் கண்மாலையே, காலமெல்லாம் பாடிடுவே. கரம் பிடித்து நடத்தும் எங்கள் கர்த்தரையே, கனிவாக போற்றிடுவே. எனக்காக யாவும் செய்து, எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்லுங்க, இயேசுவே எனக்காக யாவும் செய்து என்னோடு நீர் இருந்து நீ செய்யும் காரியங்கள் பெரிதே. நீ செய்யும் காரியங்கள் பெரிதே. கரம் தட்டி கர்த்தர் நமக்காக எப்பொழுதும் பெரிய காரியங்களை செய்கிற கிரியை உள்ளது. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We worship your holy name. பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாரும் தூயரே தூயரே, என் துதிகளுக்கு பாத்திரரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உலகத்தையும் வார்த்தையினால் தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் வார்த்தையினால் தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். வார்த்தையின் வல்லமையா இந்த உலகத்தை ஆள்பவரே. வார்த்தையின் வல்லமையா இந்த உலகத்தை ஆள்பவரே. பாத்திரரே 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 பாத்திரரே, துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே. துதியும் கனமும்
எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். வல்லமை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறார். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறார். பாத்தீரரே பாத்தீரரே. கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு ஒருவரே அதுக்கு பாத்தீரர். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் செலுத்துகிறோம். தூயரே தூயரே மாத்திரரே ஒருவரே. தூயரே தூயரே மாத்திரரே பாத்தீரரே 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 பாத்தீரரே. நல்ல கரம் தட்டி இயேசு ஒருவரே எல்லாவற்றுக்கும் பாத்தீரர். இந்த காலை விட நாங்கள் உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க நீர் எவ்வளவு உண்மை உள்ள ஆண்டவர். சொன்னதெல்லாம் செய்ய உம்முடைய வாக்க காக்கிற ஒரு மெய்யான தெய்வம் நீர். இன்றைக்கு உம்மை தேடி வந்திருக்கிற நாங்கள் ஒரே ஒரு அடிப்படையில் தான் உம்ம இடத்துல வருகிறோம் ஆண்டவரே. அந்த ஒரே ஒரு அடிப்படை, கர்த்தர் பொய் உரையாதவராய் இருக்கிறீர். அவர் சொல்லி சொல்லி எனக்கு எல்லாம் செய்கிறவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு அவர் எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி செய்கிற தேவன். என்ன நடக்கணும், என்ன காரியங்கள் எனக்கு ஆகணும், இதெல்லாம் எனக்கு அவர் சொல்றாரு. அவர் சொல்ற இடத்துல நான் இருக்கிறேன். எத்தனை பேர் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்ற இடத்துல, உம்முடைய சத்தம் கேட்கிற இடத்துல எங்களை நீர் இந்த இடத்துல நிக்க பண்ணியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீ சொல்ற இடத்துல உம்முடைய சத்தம் கேட்கறதுனாலதான் இன்னைக்கு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சத்தத்தை உபயோகப்படுத்தி நீர் பொய் உரையாத தேவன் என்று நாங்கள் உம்மை சொல்லி ஆராதிக்கிறோம். சொன்ன சொல்ல எங்களுக்கு காப்பாற்றுகிற தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களுக்காக யாவையும் செய்தவர் நீர் தான். இனிமேலும் எங்களுக்காக யாவையும் செய்ய போகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம் என்பதை நாங்கள் ஆண்டவரே முழு நம்பிக்கையோட உம்மை விசுவாசிக்கிறதுனால உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அற்புதமான எங்கள் தேவனே, உம்முடைய பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எந்த நிலையில் உம்முடைய பிள்ளைகள் வந்திருந்தாலும் நீர் சொல்லி சொல்லி எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். இந்த காலையில் நீர் எங்களுக்கு சொல்லும், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாக எங்களை நிறுத்துறோம். அன்றைக்கு சாமுவேல் அப்படிதான் உம்மை பார்த்து சொன்னான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, சொல்லும், உம்முடைய பிள்ளையாகிய நான் கேட்கும்படி வந்திருக்கிற ஆண்டவரே, நீர் என்னோட பேசும், உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஆண்டவரை உருவாக்கட்டும், எங்களை திடப்படுத்தட்டும். என்னென்ன தேவைகளோடு நாங்கள் இந்த காலையில் வந்திருந்தாலும் எங்க எல்லாருடைய தேவைக்கும் ஒண்ணுதான் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒண்ணு போதும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை சொல்லி எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
இந்த காலை வேளை தொடர்ந்து நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசும். நீ சொல்லி சொல்லி எங்க வாழ்க்கையில் அற்புதத்தை நடப்பிக்கிற நேரம். ஆண்டவர், என்னுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீர் சொல்லுகிற வார்த்தைகளாக, கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் போய் அந்த வார்த்தை அவர்களுக்கான அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளாக இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நீர் எங்களுக்கு தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு ஊழியம் செய்யும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களை அற்புதமாய் நடத்தும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் திடப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அற்புதமான விதத்தில் அவர்களை திடப்படுத்தும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரமுமா கேத்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.